Liquor drink is injurious to health. மது அருந்தல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னடா என்ன மண்டை அங்கே நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா? ஸ்கூலுக்கு தானே வரா? 11 வந்தோடனே திமுறா போட்டேன்னு வச்சுக்க. கையை நீட்டு நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டுறா? சார் ஏர்னதி சார் அது. அட ஆமா, தலையில எண்ணெய் வைக்கணும்டா, இல்ல இந்த ஏர்னதி இப்படி ஏறி விடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்காய் எண்ணெய் நம்ம மண்டையில தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. பிரிச்சு எறிஞ்சிரும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட். எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க. பிரிச்சிருவா இல்லனா. தம்பி ராஜே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். ஹோம்ஒர்க் தருணங்கள். டேய் ஹோம்ஒர்க் எழுதினியா? இல்ல ஹோம்ஒர்க்லாம் கேட்க மாட்டாங்க. நீ வேற ஹோம்ஒர்க் எழுதாம நான் வெளிய முட்டி போறேன். இன்னைக்கு நடத்தின பாடம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். நாளைக்கு கண்டிப்பா செக் பண்ணுவேன் எல்லாரையும். ஹோம்ஒர்க் எழுதுறோம், நாளைக்கு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்குறோம். இல்லையே மச்சான் சுருட்டா சொல்றா, நீ எழுதுன ஹோம்ஒர்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்றா. டேய் ஹோம்ஒர்க்லாம் எழுத வேணாம்டா. ஏன்டா? டீச்சர் நாளைக்கு லீவுடா. என்ன சொல்ற, லீவா? ஆமா மாப்ள, நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்களா டீச்சரு. அப்போ சேர்றா. ஏய், ஃபங்க்ஷன் காலை 7:30 to 8:30 என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கான்? டேய் சுருட்ட, ஹோம்ஒர்க் எழுதினியா? எழுதிட்டேன் டீச்சர். நாளைக்கு கண்டிப்பா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர்றேன் டீச்சர். குட் மார்னிங் சிடன் சிடன். டீச்சர். டீச்சர் சொல்லுப்பா. ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். மூடிட்டு புக்காடு, பாடம் நடத்தலாம். டீச்சர் சன் கம் இன் ஸ்கூல். ஸ்டூடண்ட், இவன் தான் என் பையன். கொண்டைய பாத்தீங்களா? கண்ணாடி முடியா அக்கண்ணா முடியா. தங்க பிள்ளை பாரடி எவ்வளவு அழகா இருக்கா பாரு. கொண்டைய பாரு. டீச்சர் உங்க பையன் அப்படியே ஒக்கல மாதிரியா இருக்கா. அடியே என் புள்ள என்ன மாதிரி தாண்டி இருப்பான். டீச்சர் சொன்ன டீச்சர். தங்க கொண்டைய பாரு. இவன் கொண்டைக்கே நான் ஃபேன் ஆயிட்டேன். எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாரு. டீச்சர் உங்க பையன் அப்படியே கியூட்டா கண்ணு குட்டி போலியா இருக்கா. அப்ப என்ன நீ மாடுன்ற? டீச்சர் ஒன்னு சொல்ல கூடாதா? பாரு நீ என்ன சொல்றான் கேளுங்க. தங்க பிள்ளை. தம்பி ராஜகுமார், என் பையனை பாத்துக்க. டீச்சர் ஸ்டாஃப் ரூம் வரை போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னை பத்தி நானே சொன்ன நல்லா இருக்காது, நீ சொல்லு. ஏய் அண்ணன் யாரு தெரியுமா? ரகல ராஜிடா. டேய் அப்படி சொல்லக்கூடாதுடா. ரகல ராஜிடா. இங்க வா. உங்க அம்மா இருக்கே, உங்க அம்மா காத பூமர் நினைச்சுதானா இப்படி பிடிச்சி அப்படி இழுக்கும் பாரு. பண்ணுவியா பாரு. டென்ஷன் ஆகும்டா எனக்கு. உங்க அம்மா ஒண்ணு அடிக்குமாடா? அடிக்காது. அதே ஊரா விட்டு புள்ளனா போட்டு கொளுத்த வேண்டியது. என்னடா கொண்டது செம்பருத்தி பூ மாரி. மூஞ்சி நல்லா காட்டு. டேய் அவங்க அம்மா மூஞ்சி அப்படியே இருக்கடா, இங்க பாருடா. ஏய் ஆமாண்டா. எப்பறா அவங்க அம்மா மூஞ்சி நிறுத்துறா. இது அவங்க புள்ளடா, அவங்க மூஞ்சி தான்டா இருக்கும். இருக்கலாம், இருந்தாலும் இவனுக்கு எப்பறா இருக்கலாம்ல. என்ன முறைக்கிற? இங்க வா. நாங்களாச்சும் பரவாயில்ல, சுருட்ட கேள்விப்பட்டிருக்கியா? அங்க பார். பார்த்தல்ல, சுருட்டிட்ட சொன்னு வச்சுக்கியா பிதிக்கி விட்டுறான். பிதிக்கி எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். ஊகுமா அங்க பாரு. எந்திரி ஆடைய. என்னடா ஆட சொன்னா அலம்பிக்கிட்டு இருக்கல? அண்ணா என்ன பாலுற? யார் படிச்சது? எவன்டா அது? டீச்சர் நாங்க இல்ல, சுருட்ட. போட போட்டு குப்புற
அடிக்க நாளைக்கு வாடா இருக்குடா உனக்கு. ஹோம்ஒர்க் ரீசன்ட் தருணங்கள். ஏய் பிரவீனே, ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் டீச்சர். அப்ப எடுத்துட்டு வா. ஆனா வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். ஓ, இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ண ரீசன் ஆச்சே. எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வீட்டுக்கு வா. வா 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 வா, வண்டில ஏறு வண்டில ஏறு. உட்கார் 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 உட்கார். புரிச்சு புரி. இறங்க இறங்க. ஹோம்வொர்க் எடுத்து வா. டீச்சர் ஹோம்ஒர்க் எழுதல டீச்சர். தெரியும்டா உங்க ஒப்பமானல. ஏய் சுருட்டே, ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? டீச்சர் ஹோம்ஒர்க் வீட்டில். வா 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 வா, வீட்டுக்கு போலாம் வாடா. டீச்சர் உடனே ஸ்கூட்டி எடுத்து முறுக்கு முறுக்காதீங்க. நான் ஹோம்ஒர்க் எழுதல டீச்சர், முட்டி போட்டுறேன் டீச்சர். ஏய் ராஜ்குமாரே, நீ ஏதாச்சும் ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? என்னடா முழிக்கிற? அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. டேய் தம்பி, அவன் ஹோம்வொர்க் கொண்டு வாங்கிட்டு வாடா. டீச்சர் ஆறுலாம் டிசைனா போட்டிருப்பேன் பாருங்க. கிளாஸ் லீடர் தருணங்கள். இல்லை இங்கே படுறா. ஆமாண்டா. சுருட்ட உன் பேரை எழுதிட்டேன். என்னடி கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம் பேர் எழுதுறா? ஓவர் டாக்கிங். என்னடா அவ? ஓட்டி லே மச்சான் என்னடா? ஓட்டி என்ன ஓட்டி ஹாச்சு ஓட்டி என்ன தும்முனதுக்கெல்லாம் பேர் எழுதுறா? ஓட்டி இவன் விட்டாண்டி. ஓட்டி ஓட்டி. சிப்பே என்ன மூச்சு விடுறதுலாம் பேர் எழுதுறா? நான் சாப்பிட்டு பேசிக்கிறேன். சாரு வரட்ட இரு. போறப்ப பானிபூரி சாப்பிடலாம். ராஜ்குமார் அமைதியாரு, பேசாத. சரிடி. ஓஹோய். என்ன ராஜ்குமார் பேரை மட்டும் எழுத மாட்டேற, பேசாதன்னு சொல்ற? அவனுக்கு வார்னிங் கொடுத்தேன். அப்ப எனக்கும் வாணி கொடுக்க வேண்டியதானே? உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஓ லவ்ஸா? லே மச்சான், நான் லவ் பண்ணுவேனாடா, நீ பண்ணுவடா. மாடி பேசுறோம் பேர்லாம் எழுதுனியா? சார் யாருன்னு சொல்லு, தோலை உரிச்சு போடுறேன். உரிக்க நாங்க வளபலமா? எந்த நாய் இது? நீ சொல்லுமா. ஐயோ பாக்குறாளே, போட்டு குத்துறாளோ. சார் யாரும் பேசல சார், எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. ஸ்டடீஸ் தருணங்கள். லே சின்ன வயசுல படிச்சீங்களா இல்லையாடா? ஏபிசி வச்சு தெரியுமா தெரியாதா? லே ஏ ஃபார் என்னடா? ஆப்பிள் சார். பி ஃபார்? பிக் ஆப்பிள் சார். சி ஃபார்? சின்ன ஆப்பிள் சார். அப்போ டி ஃபார்? டி ஃபார் திடீர் ஆப்பிள் சார். தம்பி நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு அரைஞ்சு போடுவோம். மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறியும். திடீர் ஆப்பிளா? ராஜ்குமாரு நீ நல்லா படிப்பன்னு நினைக்கிறேன். ஏ ஃபார் என்னடா? ஏ ஃபார் ஏடபிள்யூஎம் சார். பி ஃபார்? பிஆர் ரேங்க்டு சார். சி ஃபார்? சிஎஸ் ரேங்க்டு சார். டி ஃபார்? டேஞ்சர் ஜோன். அப்போ இ ஃபார்? ஈஸி கேம். ஓ இலவச நெருப்பா? ஆமா சார், நான் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தூடு தூப்பிடுவேன். மூஞ்சி மாறியும் பாரு. அடிக்க சொன்னா கேம் விளையாடுது, கேம் பைத்தியம். அடுத்து நம்மள்ட்ட கேட்பாரு. சுருட்ட உன் இவ்வளோ பெரிய முடி கடியில ஒரு பெரிய மூளை இருக்குன்னு நம்புறேன். ஏ ஃபார் என்ன? ஆண்ட்ரியா சார். பி ஃபார்? பானு சார். சி ஃபார்? சித்ரா சார். டி ஃபார்? திவ்யா சார். பொண்ணுங்க நேம் தவிர்த்து வேற எதுனா சொல்லு. ஒய் ஃபார் என்ன? யோ ஆயோ சார். அப்போ ஜி ஃபார்? கொப்பனை போட்டு குப்பர் அடிக்க. டி ஃபார்? தாத்தாவை தலையில் அடிக்க. ஆர் ஃபார்? ராஜு பயலுக்கு சடங்கொப்பன்ட்ட மாதிரி.